ஹாய் ஆல். இன்னைக்கு எக்கனாமியோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதுவுமே கொஞ்சம் அது குரூப் ஒன் எக்ஸாம் அது மாதிரி கொஞ்சம் ஹை லெவல் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸோ டைரெக்டாக இந்த வேர்டு வந்து சிலபஸில் இல்லைனாலும் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பேசிக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை பிஓபின்னு சொல்லுவோம். இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக இப்படி சொல்லுவோம். ஸோ பிஓபி இஸ் அ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் அ கண்ட்ரிஸ் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வித் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இந்த டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 12th எக்கனாமி புக் பார்த்தீங்கன்னா 7th சாப்டர்ல இருக்கும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு. நான் வந்து இதில் இருக்கிற இந்த டாபிக் ரிலேட்டடான எல்லாமே நான் வந்து ஸ்கூல் புக்லேருந்து எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் 12th எக்கனாமி 7th சாப்டர் வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து பாஸ்புக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. பேங்க்கோட பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபிட்னு உங்களுக்கு 2 இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுறீங்கன்னா கிரெடிட்னு என்டர் ஆகும். நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க இல்லை வேற எங்கேயாச்சும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா டெபிட்னு வரும். உங்கள் பாஸ்புக் எப்படி இருக்கு அதே மாதிரி தான் இது வந்து ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ரிலேட்டடான ஒரு ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்தியாவோட மொத்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டோட ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் மாதிரி அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஓகேங்களா? So when a payment is received from a foreign country, it is a credit transaction. For example, நான் இங்கேருந்து ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ ரைஸ் வந்து 1 kg நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் எக்ஸாம்பிள். அதுக்கு நான் வந்து 100 rupees வாங்குறேன். அது வந்து நான் 100 rupees வந்து எனக்கு கிரெடிட்ல வைப்பாங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் நான் இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. அந்த காருக்கான அமௌண்ட் வந்து இப்போ 1 lakh எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 1 lakh இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் டெபிட்னு அதில் வந்து என்டர் பண்ணி வைப்பேன். ஸோ இதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன் பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்டு தான் நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரி எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, நம்ம கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கா இல்லை இம்போர்ட் அதிகமாக இருக்கா, இல்லை நம்ம கண்ட்ரி வந்து ஃபாரின் கரன்சி வந்து இன்கமுக்கு மீறி எக்ஸ்பெண்டிச்சர் மீன் செலவு பண்ணுறோமா, இந்த கேல்குலேஷன் எல்லாத்துக்குமே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் லைட்டாக செக் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த கண்ட்ரி வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு சொல்லும், ஓகேங்களா? அது எப்படின்னு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா ரொம்ப பேசிக்காக நீங்கள் வந்து உங்கள் பாஸ்புக்கை மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம அமௌண்ட் போடுறத வந்து எக்ஸ்போர்ட்னு நினச்சிக்கோங்க, நம்ம அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது இம்போர்ட் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ரிலேட் பண்ணாத பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஓகே? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கிரெடிட் இருக்குது டெபிட் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம என்டர் பண்ணுற எல்லாத்தையுமே கிரெடிட் அண்ட் டெபிட்டில் நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடியும். இது வந்து வேர்ட்டிக்கலாக கிளாஸிஃபை பண்ணுறது. வேர்ட்டிக்கலானா உங்களுக்கு தெரியும், இந்த அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி தெரியும் நினைக்கிறேன். இந்த கிரெடிட் டெபிட்னு இப்படி எழுதுவீங்க. நான் அக்கௌண்ட்ஸ் படித்ததில்லை, ஸோ நான் சொல்கிறேன். வேர்ட்டிக்கலினா இப்படி பிரிக்கிறது என்ட்ரியை, ஓகேங்களா? ஸோ வேர்ட்டிக்கலாக நம்ம கிரெடிட் அண்ட் டெபிட்னு பிரிக்கிறோம். அது எப்படி நம்ம சொல்லிட்டோம், ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு இங்கே ஒன்று அமௌண்ட் வருதுன்னா அதை கிரெடிட்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட இருந்து வெளியே ஃபாரினுக்கு தந்தால் டெபிட்னு நம்ம சொல்கிறோம். ஹரிசாண்டலாக நம்மளால பிரிக்க முடியும் சப் டைப்ஸாக. அது என்னன்னா கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஃபாரின் செட்டில்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆர் அஃபிஷியல் ரிசர்வ் அசெட்ஸ் அக்கௌண்ட். மோஸ்ட்டாக உங்களுக்கு இது ரெண்டும் தான் சொல்லுவாங்க. இது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக்கில் மட்டும்தான் பார்த்தேன். மோஸ்ட்டாக காம்போனன்ட்ஸில் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டை பற்றியும் தான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸ்கூல் புக்கில் மட்டும்தான் இந்த காம்போனன்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் இப்போ நம்மளுக்குமே பேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட்டும் இருக்கும் சில பேருக்கு இல்லைங்களா? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, எவ்வளோ இன்கம் வேணால் உள்ள அமௌண்ட் வரலாம், எவ்வளோ வேணால் அதிகமாக எடுத்துக்கலாங்க மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா இவ்வளோ பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் தான் இருக்கணும், இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் இவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செக் புக் அடிஷ்னலாக வாங்குறதுக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு இருக்கும். செக் புக் லீவ்ஸுமே உங்களுக்கு வந்து லிமிட்டடாக தான் இருக்கும்.
ஐ மீன் ஒரு செக் புக் வாங்குனீங்கன்னா மேபி 10, 20 இந்த கவுண்ட்ல தான் உங்களுக்கு தருவாங்க. மேக்ஸிமம் 50 இது மாதிரி தான் வரும். அதுவே நீங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா பிசினஸ் பண்ணும்போது உங்களால ஒரு 10 செக்கோ 50 செக்கோ வச்செல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு நாள்ல மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். மல்டிபிள் டைம்ஸ் நீங்க வந்து பே பண்ணுவீங்க வெண்டாஸ்க்கு. ஸோ மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ஈஸி பண்ணி கொடுக்கும். நீங்க வந்து அங்க சேவிங் வைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல இந்த கரண்ட் அக்கௌண்ட் இருக்காது இல்லைங்களா? உங்க கரண்ட் அக்கௌண்ட் எடுக்க டிரான்சாக்ஷனை ஈஸி பண்ணக்கு ஒரு பிஸ்னஸோட டிரான்சாக்ஷனை ஈஸி பண்ணுறதுக்கு தான் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த நேம்லேயே உங்களுக்கு சேவ் பண்ணக்கு இருக்குது. ஸோ அதே மீனிங் தான் இந்த கரண்ட் அக்கௌண்ட் இங்கே என்ன மீனிங்கில் இருக்கும் அதே மீனிங்கில் தான் உங்களுக்கு வந்து இங்கேயும் இருக்குது. இந்த கரண்ட் அக்கௌண்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம கண்ட்ரிக்குள்ளே டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லைங்களா, அதை பற்றினது. என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்கும்? கூட்ஸ் டிரான்சாக்ட் ஆகும், சர்வீசஸ் டிரான்சாக்ட் ஆகும், இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒன்றும் இல்லை, 4 லேபர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம சொல்லுவோம். லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இந்த நாளோட அவுட்கம் இதுலேருந்து மூலியமா இப்போ நான் வந்து ஃபாரின்ல லேண்ட் வாங்கியிருக்கேன், அதுலேருந்து வர ரெண்ட், இல்லை நான் ஃபாரின்ல போய் வேலை செய்கிறேன் அதோட சேலரி ஆர் வேஜ், இல்லை நான் அமௌண்ட் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து வர ரிட்டர்ன் ஆர் இன்ட்ரெஸ்ட். ஆல்வேஸ் ஆண்டர்பிரினர் அங்கே போய் நான் புதுசாக கடைய ஆரம்பிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்ஏலலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஃபண்டு வாங்கி அவங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ட்ரியோட ஃபண்டு அதாவது லோன் வாங்கியே இவங்க ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் மட்டும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டு கீழே வரும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுனா ஆன் தி ஹோல் இந்தியா வந்து ஒரு ஹோலாக ஒரு கண்ட்ரியா இம்போர்ட் எவ்வளோ பண்ணுறாங்க, அமௌண்ட் எவ்வளோ வெளியே போகுது உள்ள வருது, அந்த டிரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அந்த பேசிஸில் அதை கிரெடிட் அண்ட் டெபிட்னு சொல்லுவோம். அது போக அது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்கிறத வச்சு நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். அதில் கரண்ட் அக்கௌண்ட்னா இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இல்லை இம்போர்ட் பண்ணுறேன்னா அது வந்து கூட்ஸில் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி சர்வீசஸும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கண்டெய்னர்லாம் எதையும் அனுப்பல, அவங்க வந்து சர்வீஸ் தான் அனுப்புறாங்க. ஐடிலலாம் உங்களுக்கு நிறைய கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் இருக்க பிரச்சனையும் அவங்க சரி பண்ணி தருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து கையில் எடுக்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் சர்வீசஸில் உங்களுக்கு வருது இல்லைங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு சர்வீஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல வரும். அடுத்து நான் இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து வர உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பற்றி பேசுகிறது. இதுதான் கரண்ட் அக்கௌண்ட்ல வருது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் வந்து ஸ்கூல் புக்கோட டெஃபினேஷன்ல இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு போட்டுக்கோ. நான் சர்வீஸில் உங்களுக்கு புரியுறமே ஐடின்னு சொல்லியிருக்கேன். அது போக டூரிசம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ராயல்ட்டி ஃபீஸ் இருக்குது. ராயல்ட்டி ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க புக் நிறையா ஃபாரின்லேயும் சேல் ஆகுது. அதாவது அங்கே அவங்க பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஆனால் ராயல்ட்டி இங்கே இருக்கவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டப்ஸ் அந்த மாதிரியான கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு கீழே வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம டெபிட்னா என்னென்னு பார்த்தோம், கிரெடிட்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த டிரான்சாக்ஷனை பிரித்ததில் கரண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ நம்ம மொத்தமாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இருக்கிற மொத்த எக்ஸ்போர்ட் மொத்த இம்போர்ட்டுன்னு பார்ப்போம். ஆனால் ரியாலிட்டியில் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தனித்தனியாக தான் பார்ப்பாங்க. எவ்வளோ கூட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ சர்வீசஸ் போயிருக்கு, எவ்வளோ ரெமிட்டன்ஸ் வந்திருக்கு, இது மாதிரி பார்ப்பாங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ப்ளஸ் பேலன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ளஸ் பேலன்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ். ஸோ இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ட்ரேடுனா என்னது, கூட்ஸ் பற்றி பேசுகிறது மட்டும்தான் ட்ரேட். அதாவது இதில் வந்து சர்வீசஸ் வரவே வராது. அதாவது டேஞ்சிபிள் நம்ம கையால் தொட்டு பார்க்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து டேஞ்சிபிள்னு சொல்லுவோம். ஸோ டீல்ஸ் வித் மர்ச்சன்டைஸ், அதாவது கூட்ஸ் ரிலேட் பண்ண எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பற்றி பேசுகிறது தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் ரெசிப்ட்ஸ், அதாவது நம்ம அனுப்பிச்ச ப்ராடக்ட்டுக்கான ரெசிப்ட் மைனஸ் இம்போர்ட் பேமெண்ட், நம்ம இம்போர்ட் பண்ண அமௌண்ட்டுக்கான பேமெண்ட். இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதோட வேல்யூ 100, இம்போர்ட் பண்ணதோட வேல்யூ 70 அப்படின்னா என்னோட வேல்யூ என்னவா வருது, பாசிட்டிவ்ல வருது 13. அப்போ என்கிட்ட சர்ப்ளஸ் இருக்கு. அதுவே நான் எக்ஸ்போர்ட் பண்ண ரெசிப்டோட வேல்யூ 70, ஆனால் நான் பே பண்ண வேண்டியது 100னா 70 மைனஸ் 100 உங்களுக்கு -30 வரும். அப்போ இது வந்து டெஃபிசிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் டேர்ம்ஸில் உங்களுக்கு நான் 170 இது மாதிரி சொல்கிறேன். ரியாலிட்டியில் உங்களுக்கு லேக்ஸ் ஆஃப் டாலர்ஸில் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா என்ன, கூட்ஸோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை வச்சு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ ட்ரேட் டெஃபிசிட்னா என்ன மீனிங்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்க முடியும். ஸோ ட்ரேட் டெஃபிசிட்னா என்னன்னா இம்போர்ட் பேமெண்ட்ஸ் தட் எக்ஸ்போர்ட் ரெசிப்ட், அதாவது நம்ம இம்போர்ட் பண்ணது அதிகமாக இருக்குது எக்ஸ்போர்ட்டை விட அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஃபிசிட் இருக்கும். ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டாரை பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல, நம்ம அக்ரியிலேருந்து டேரெக்டாக சர்வீசஸ்க்கு போனதுனோட எஃபெக்ட் தான் இது. நம்மளால அவ்வளோ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம வந்து ட்ரேட் டெஃபிசிட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பேலன்ஸ் ஆஃப் சர்வீசஸ். இது இன்டான்ஜிபிளான திங்ஸை பேஸ் பண்ணி இருக்காது. அதாவது டூரிசம், எஜுகேஷன், ஐடி, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இது ரிலேட்டடாக இன்டான்ஜிபிளான சர்வீசஸ் தரது எல்லாமே பேலன்ஸ் ஆஃப் சர்வீசஸில் உங்களுக்கு வரும். சர்வீஸ் டெஃபிஷிட்டும் அதே மாதிரி தான். எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இம்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு வரும். நம்ம எப்போவுமே சர்வீஸில் சர்ப்ளஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஐடி ஹப்பாக இருக்கோம். ஸோ நம்ம சர்வீஸ் செக்டாரில் நம்ம இம்போர்ட் பண்ணுறதை விட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரேட் டெஃபிசிட்டாக இருந்தாலும் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு சர்ப்ளஸாக தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்சஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து ஃபாரினில் வேலைக்கு போகிறவங்க இந்தியாவுக்கு பணம் அனுப்புவாங்க இல்லைங்களா? அதுதான் நம்ம வந்து ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்வர்ட் ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் தான் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அமௌண்ட் அனுப்புவாங்க இல்லைங்களா? அது வந்து அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபாரின்ல வேலை செய்கிறவங்க அவங்க ஃபேமிலிக்காக அனுப்புகிற அமௌண்ட்டை வந்து இன்வர்ட் ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் உள்ளே வந்த அமௌண்ட்டும் வெளியே போன அமௌண்ட்டும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா பாசிட்டிவாக வந்து சர்ப்ளஸாக இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் இதாக இருக்குது, மெயின் டெஃபிஷிட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம உள்ள வர அமௌண்ட்டோட வெளியே அதிகமாக தருவாங்க கணக்கு. ஓகே, இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரெசிபியன்ட் இன் தி வேர்ல்ட். அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து $100 பில்லியன் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வெளியே கொடுக்குற அமௌண்ட்டோட ரிசீவ் பண்ணது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நார்த் அமெரிக்காவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறது. அதாவது நார்த் அமெரிக்கானவே என்ன ஹை பேயிங் ஜாப்ஸ். ஸோ அங்கே நிறைய பேர் இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே அமௌண்ட்டும் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் 1/3 பாப்புலேஷன் இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. அதாவது அங்கே வேலை பார்க்குற இந்தியன்ஸாக இருக்காங்க. அப்போ அவங்க அனுப்புகிற இது வந்து அமௌண்ட், இது வந்து குவான்டிட்டினால காட்டுது, இது வந்து குவாலிட்டி. அதாவது ஒருத்தர் வேலை செஞ்சாலும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, இங்கே நிறைய பேர் சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க. இந்த 2 கண்ட்ரீஸ்னால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ரெமிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா சொன்னேன். கரண்ட் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு, பேலன்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கு, பேலன்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ் இருக்கு. இப்போ எப்போ நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷிட்னு சொல்லுவோம், எப்போ வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வந்து சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று டெஃபிசிட்டாக இருந்தாலும் நம்ம வந்து டெஃபிசிட்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபிசிட், சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ், ரெமிட்டன்ஸும் உங்களுக்கு சர்ப்ளஸ். அப்போது இங்கே பார்த்தா 2 சர்ப்ளஸ் இருக்குது, ஒரு டெஃபிசிட் இருக்குது. அதனால இது ஒன்று டெஃபிசிட்டாக இருக்கிறதுனால நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ். இப்போ இது மூணுல இந்தியா இப்போ கரண்ட்டாக நம்ம ஃபேஸ் பண்ணுறது என்ன, ட்ரேட் டெஃபிசிட் ஃபேஸ் பண்ணுறோம், சர்வீஸில் சர்ப்ளஸ் ஃபேஸ் பண்ணுறோம், ரெமிட்டன்ஸ்லேயும் நம்மக்கிட்ட சர்ப்ளஸ் இருக்குது. ஆனாலும் ஆன் தி ஹோலாக பார்க்கும்போது டெஃபிசிட்னு தான் சொல்லணும், பிகாஸ் ட்ரேட் டெஃபிசிட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 100 எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ப்ராடக்ட்ஸு, 70க்கு இம்போர்ட் பண்ணுறேன். அப்போ ட்ரேட் எவ்வளோ, சர்ப்ளஸ் ஆகுது 30. சர்வீசஸில் வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னா 200, இம்போர்ட் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னா 100. இதில் எனக்கு 100 இருக்குது. இப்போ ரெமிட்டன்சஸில் வெளியே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புகிற அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 50 இருக்குது. இன்வர்டாக வாங்குகிற உள்ள வர அமௌண்ட் எவ்வளோக்கு 10 இருக்குது அப்படின்னா இப்போ எனக்கு -40 வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரெமிட்டன்சஸில் டெஃபிசிட் வச்சுருக்கேன். அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து ட்ரேடில் சர்ப்ளஸ் இருக்குது, சர்வீஸில் சர்ப்ளஸ் இருக்குது, ரெமிட்டன்ஸில் டெஃபிசிட் இருக்குது. இந்த சிச்சுவேஷனை நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவோமா இல்லை கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்னு சொல்லுவோமான்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.
அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் முடிஞ்சது. அடுத்து வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ கேபிட்டல் அந்த வேர்டோட மீனிங்கே நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஒரு அமௌண்ட் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு டேர்ம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் வரும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாரோயிங்கும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கார்ஸோட மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹூண்டாய், இது மாதிரி கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும். பாரோயிங் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லோனு ரைஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு பேங்க் கிட்ட நம்ம லோன் வாங்கியிருக்கோம். ஜப்பான் கிட்ட வந்து சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன் வாங்கியிருப்போம். ஸோ இது மாதிரி நம்ம வெளியேந்து வாங்குற லோன்ஸ் இது ரெண்டும் சேர்த்தி தான் நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து வைப்போம். பிகாஸ் அதுவும் நம்மளோட ரெக்கார்டில் இருக்கணும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரெக்கார்டில் வைப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் அந்த கேட்டகரியில நம்ம வைப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் கொஞ்சம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க டெஃபினிஷன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் consisting of direct investment and purchase of interest-bearing financial instrument, non-interest-bearing demand deposit and gold fall under the capital account. ஸோ இதில் என்ன டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இங்கே நிறைய பாண்ட் எல்லாம் இருக்கு, அவர்ஸ் ஈக்விட்டி இருக்கும் இல்லைங்களா, கம்பெனியோட ஷேர். இப்போ கம்பெனிஸோட ஷேருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ ரிட்டர்ன்ஸ் வர இது வாங்கினாலுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கில் தான் எடுத்துப்போம். அதே மாதிரி நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னா என்னன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் கரண்ட் அக்கௌண்ட்டையும் டிமாண்ட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பேங்கிங் டாபிக்ல இன்டெப்தா ஏன் இது அப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்போதைக்கு டிமாண்ட் டெபாசிட்னா நம்ம இங்க வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட் அது இருக்குது. இப்போ ஃபாரினர் வந்து இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரினர் இங்க டூரிஸ்டா இங்க வராது, பட் இங்க ஒரு அக்கௌண்ட்ல அமௌண்ட் போட்டு யூஸ் பண்றாரு அப்படின்னா அதை வந்து நம்ம நான் இன்ட்ரெஸ்ட் பிங் டிமாண்ட் டெபாசிட்ஸ்னு சொல்லுவோம். அதையும் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் வைப்போம். நம்ம வந்து அதை டூர்னு சொல்றதை விட எஜுகேஷன் பர்பஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒருத்தவங்க இங்கே வராங்க, ஒரு 1 or 2 years இங்கே தான் இருக்க போறாங்கன்னா டெம்பரரியாக இங்கே அவங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க டிரான்சாக்ஷனுக்காக. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் வைப்போம். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஃபாரின் கரன்சி கொடுத்து தான் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபாரெக்ஸ் அதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்தியன் கரன்சி வாங்கி அதை டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 வருஷத்துல அவங்க திரும்பி போறாங்கன்னா இந்த இந்தியன் கரன்சி கொடுத்து அவங்க திருப்பி அவங்க ஓன் கரன்சியே கேட்பாங்க. ஸோ அதனால அதையும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் வைப்போம். கோல்டு பர்ச்சேஸையுமே நம்ம வைப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வரும். மேபி இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், இதுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா அது கரண்ட் அக்கௌண்ட்ல வருமா அப்படின்னு. ஸோ நீங்க கரண்ட் அக்கௌண்ட்ல என்னென்ன வருதுன்னு கிளியரா இருந்துட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் மிச்சது எல்லாமே மோஸ்டா கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி எஃப்டிஐ, எஃபிஐ, என்ஆர்ஐ டெபாசிட்ஸ், லோன்ஸ் பை கம்பெனி, இது எல்லாமே லோன் எல்லாம் நம்ம பாரோயிங்னு சொல்லுவோம். இது கவர்மெண்ட் வாங்கினாலும் சரி, கம்பெனி வாங்கினாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் கம்பெனிக்கு போய் ஒரு லோன் வாங்குறாங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாரோயிங்ஸ் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்னாவே இந்தியாவில் வர இன்வெஸ்ட்மெண்ட், இங்கே இருக்க கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட் வாங்குற லோன்ஸ், இது எல்லாமே இதில் வரும். The capital account transactions are those transactions which alter Indian residents' assets or liabilities, including contingent liabilities outside India and foreign residents' assets or liabilities inside India. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபாரின் ரெசிடென்ஸோட இந்தியாவில் இருக்கிற அசட்டோ லைபிலிட்டியோ மாறினாலோ இல்லை இந்தியன்ஸோட அசட்டோ லைபிலிட்டியோ ஃபாரின்ல மாறினாலோ இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம போய் வெளியே இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, வெளியே இருக்கவங்க வந்து இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஆல்வேஸ் நம்ம போய் வெளியே இருக்கவங்க கிட்ட பாரோ பண்ணாலும் சரி, வெளியே இருக்கவங்க நம்ம கிட்ட வந்து பாரோ பண்ணாலும் சரி, இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஃபினிஷன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் இன்டெப்தா ஸ்லோவாக படிச்சிங்கன்னா புரியும். நான் சொன்ன கண்டென்ட் தான் இதை தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோனா உள்ள வர அமௌண்ட், எது மூலியமாலாம் நம்மளுக்கு உள்ள அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி கரண்ட் அக்கௌண்ட்ல பார்த்தப்ப என்ன சொன்னோம், எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அமௌண்ட் உள்ள வரும், இம்போர்ட் பண்ணோம்னா அமௌண்ட் வெளியே போகும்னு சொன்னோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல எது மூலியமாலாம் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் உள்ள வருதுன்னு பார்க்கலாம்.
எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து லாங் டேர்மாக இருக்கும். இதோட எக்ஸ்பிளனேஷன் அடுத்தடுத்த ஸ்லைடில் வரும். ஓகேங்களா? அடுத்தது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இது வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ஆர் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் இன்வெஸ்ட் இன் அ கண்ட்ரிஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃப்ரம் அப்ராட். இப்போ கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்களா? இப்போ இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸோட ஷேர் மார்க்கெட்ல இங்க இருக்க இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து வாங்குவாங்க, சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ ஃபாரினர்ஸ் வந்து இங்க இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சில கம்பெனிஸ் இருக்கும். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், இது மாதிரி சில கம்பெனிஸ் இருப்பாங்க. அந்த கம்பெனிஸ் வந்து பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின்ல இருக்கிற இப்போ கண்ட்ரியில் இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி 100 rupees வந்திருக்கு அப்படின்னா இப்போ இந்தியா கண்ட்ரிக்குள்ள வந்து இந்த 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இங்க இருக்க ஷேர் மார்க்கெட்ல. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 150 rupees வந்திருக்கு அப்படின்னா இதை கொண்டு போய் இந்த கம்பெனி இந்த வேலை பார்த்ததுக்கான சார்ஜ் எடுத்துக்கிட்டு பேலன்ஸை பிரிச்சு கொடுத்துக்குவாங்க இங்க இருக்கவங்க இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட. ஓகேங்களா? ஸோ இதுதான் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இதெல்லாம். ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னா இதெல்லாம் தான். ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னா நிறைய பேர்த்துக்கிட்ட அமௌண்ட் வாங்கி அதை மொத்தமாக ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து பிரிச்சு தருது. ஓகேங்களா? ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னா என்ன? ஃபாரின்ல இருக்கிற பீப்புளுக்கு வந்து டைரக்டா இங்க வாங்க முடியாத ஈக்விட்டிஸை இவங்க மீடியேட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். எஃப்டிஐனா கம்பெனியே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது லாங் டேர்மாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஓகேங்களா? குவாலிஃபைடு ஃபாரின் இன்வெஸ்டர். ஸோ இதுவுமே எஃப்ஐஐ மாதிரி தான். பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது வந்து ஸ்மால் கம்பெனிஸ். இதுலலாம் பிக் கம்பெனிஸ் வருவாங்க. இல்லை ஸ்மால் கம்பெனிஸ் சில இண்டிவிஜுவல்ஸும் இருப்பாங்க. கொஞ்சம் வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸும் இருப்பாங்க. இவங்க வந்து செபி கிட்ட வந்து இவங்க வந்து செபி கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவாங்க. இவங்க வந்து செபி கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும்னு கிடையாது. பட் சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கும். அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். செபி வேணுங்கும் போது அவங்கள செக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்ஐஐனா இவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணும். பிகாஸ் இவங்க கொண்டு வர அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஸோ எக்கனாமியில் அது ஒரு இம்பாக்ட் சேஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி மேலே இப்போ வெளியிருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 crore இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட எக்கனாமிக் க்ரோத் பெருசாக இருக்கும். நிறைய ஜாப்ஸ் க்ரோ ஆகும். அதில் மறுபடியும் இங்கே இருக்கவங்களே நிறைய ஷேர் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பெரிய சேஞ்ச் இருக்கும் எக்கனாமியில். அதுவே கியூஎஃப்ஐங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் அவர் ஸ்மால் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஒரு 1 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இதனால இங்கே பெருசாக சேஞ்சஸ் வர போகிறது இல்லை. அதே மாதிரி பிளாக் மணி இதில் பெருசாக வரக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ செபி வந்து அதுக்குன்னு இது கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க. செபி வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எப்போ வேணால் வந்து செக் பண்ணுவாங்க. இதில் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்ஐஐக்கும் கியூஎஃப்ஐக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸு. இது ரெண்டையும் சேர்த்தி உங்களுக்கு எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒருக்கா சொல்கிறேன். புரியலன்னா இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அகெயின் கேட்டுக்கோங்க. நான் ஆர்டராக சொல்கிறேன். எஃப்ஐஐனா பிக் கம்பெனிஸ். இதில் வந்து இண்டிவிஜுவலே கிடையாது. இவங்க வந்து செபி கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பெர்மிஷன் வாங்குவாங்க. இது மாதிரி எங்கள் கண்ட்ரியில் நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க உங்கள் இந்தியன் கம்பெனிஸில். ஸோ நான் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து ஷேர் வாங்கணும். ஸோ எனக்கு வந்து பெர்மிஷன் வேணும்னு கேட்பாங்க. இவங்க பெர்மிஷன் கொடுத்தோன்னே இவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதில் ப்ராஃபிட் அவங்க ஓகேன்னு நினைக்கும் போது எடுத்துட்டு அவங்க வந்து போய் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் எஃப்ஐஐ. எஃப்ஐஐனால என்ன பெனிஃபிட்? அவங்க வராங்க, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, போகிறாங்கன்னு நினச்சா இங்கே இருக்க கம்பெனிஸ்க்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கிது. ஸோ தட் அது மூலிமா அவங்க க்ரோ ஆவாங்க. ஸோ தட் பேசிக்லி இவங்க வந்து இப்போ 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால அவங்க 200 ரூபாய் சம்பாதிக்க போகிறாங்க. வெறும் 10 ரூபாய் தான் ப்ராஃபிட்டாக அவங்க திருப்பி தர போகிறாங்க. 90 rupees இங்கே தான் இருக்க போகுது. ஸோ இந்த கான்செப்டில் தான் இதை அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எஃப்ஐஐனா பெரிய கம்பெனிஸ் பெர்மிஷனோட அவங்க வருவாங்க. ஓகேங்களா? அதே கியூஎஃப்ஐனா இண்டிவிஜுவலாக வெல்த்தி இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், இல்லைனா ஸ்மால் கம்பெனிஸாகவும் இருக்கலாம். இவங்க வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ செபி என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டர் பண்ணுவாங்க. வேணுங்கும் போது இவங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் தப்பாக தெரியுது, பிளாக் மணி உள்ளாத மாதிரி தெரியுது, அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா செக் பண்ணுவாங்க. மற்றபடி இவங்க வந்து அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும் போது இவங்க வந்து டிரான்சாக்ஷனில் இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் இப்போ கம்பெனிஸோ இல்லை கவர்மெண்ட்டோ கடன் வாங்குறாங்க அப்படின்னா அமௌண்ட் உங்களுக்கு உள்ள வருது. ஸோ அதையும் நம்ம வந்து இன்ஃப்ளோஸில் தான் வைப்போம். பைலேட்ரல் லோன்ஸ் இப்போ 2 கண்ட்ரி இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து ஜப்பான் கிட்ட ஏதாச்சும் அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அது இதில் வரும் பைலேட்ரல் லோன். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல அதிகமாக பார்த்துருப்பீங்க. பைனாவே டூ. ஸோ பைலேட்ரல் லோன்ஸ்னா 2 கண்ட்ரிக்குள்ள இருக்கிற லோன் டிரான்சாக்ஷன். அதே மல்டிலேட்ரல் லோன்ஸ்னா மல்டினா நம்மளுக்கு தெரியும் மோர் தேன் 2. இது வந்து டைரக்டா 4 கண்ட்ரி சேர்ந்து லோன் டிரான்சாக்ஷன் கிடையாது. நிறைய கண்ட்ரி சேர்ந்து இருக்கிற பேங்க்ஸ், வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்குறத மல்டிலேட்ரல் லோன்னு சொல்லுவோம். பிகாஸ் அது வந்து ஒரு கண்ட்ரியோட அமௌண்ட்டாக இருக்காது, நிறைய கண்ட்ரிஸ் அதில் போட்டு வச்ச அமௌண்ட்டாக இருக்கும். அடுத்து என்ஆர்ஐ டெபாசிட். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ரெமிட்டன்ஸ்னா என்ன, என்ஆர்ஐ டெபாசிட்னா என்னன்னு. ஏன்னா ரெண்டுமே ஃபாரின்ல இருந்து அங்க வேலை செய்யறவங்க அனுப்புற அமௌண்ட்டா தான் இருக்கு. பட் ஏன் இதை ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னா, ரெமிட்டன்ஸ் அப்படின்னா ஃபாரின்ல இருக்கவங்க இங்க வந்து ஃபேமிலியோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு அனுப்புற அமௌண்ட். என்ஆர்ஐ டெபாசிட்னா அவங்க சேவ் பண்ணதுக்காக வைக்கிற அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க ஃபாரின்ல 1 லேக் ஏர்ன் பண்றாங்க, அவங்க ஃபேமிலிக்கு 20K கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் 80K இருக்கு. அதை வந்து அவங்க வேலை செய்யற ஊர்ல இருக்கிற பேங்க்ல இருக்காம இந்தியாவில் இருக்க ஒரு பேங்க்ல சேவ் பண்ணி வைப்பாங்க. சேவிங்ஸ் பேங்க் நம்ம எப்படி சேவ் பண்றோம் அது மாதிரி, அதுதான் என்ஆர்ஐ டெபாசிட். இப்போ இந்த 20,000 நம்ம ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே இந்த 80,000 நம்ம வந்து என்ஆர்ஐ டெபாசிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இன்னொரு திங் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ ரெமிட்டன்ஸ்னு உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ ரெமிட்டன்ஸுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், ஒரு கார் வாங்கிட்டு நான் வந்து 1 லேக் பே பண்றேன். அதே மாதிரி நான் வந்து என்னோட சிப்ளிங்கோட எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்காக 2 லேக் நான் வந்து சென்ட் பண்றேன். ஆனா இதை நான் ரெமிட்டன்ஸ்னு வைக்கிறேன். ஆனா இதை நான் வந்து இதை வந்து நான் வந்து இம்போர்ட்ல வைக்கிறேன். ஓகேங்களா? ஏன் இம்போர்ட் ஆஃப் ட்ரேட்ல வைக்கிறேன்? ஏன்னா இதுல வந்து டிரான்சாக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கு, இதுல டிரான்சாக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இல்லை. இங்க நான் எந்த பொருளையோ இல்லை சர்வீஸையோ வாங்கிட்டு நான் தரல, அதனால இதை நான் ரெமிட்டன்ஸ் சொல்றேன். பொருளோ சர்வீஸோ வாங்கிட்டு கொடுத்தா அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த டவுட் நான் அங்கேயே கிளாரிஃபை பண்ணியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். ஓகே, ஸோ ரெமிட்டன்ஸ்னா நம்ம எந்த கூட்ஸ் சர்வீஸ் எதுவுமே வாங்காம அமௌண்ட் அனுப்பிச்சோம்னா தான் ரெமிட்டன்ஸ். ஏதாச்சும் ஒன்று சின்னதாக வாங்கிட்டு அனுப்பிச்சோம்னாலும் அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆஃப் இம்போர்ட் கணக்கில் தான் வைக்கணும். அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கவங்க சேவ் பண்ணக்கு வச்சா அதை என்ஆர்ஐ டெபாசிட்னு சொல்லுவோம். ஃபேமிலிக்கு அவங்க செலவுக்கு கொடுத்த காசை ரெமிட்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே, இப்போ இன்ஃப்ளோஸ் இதெல்லாம் பார்த்தோம். அவுட்ஃப்ளோஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ். இப்போ இங்கே வாங்கின லோனை வந்து இந்த கம்பெனிஸோ இல்லை கவர்மெண்ட்டோ திருப்பி பே பண்ணுவாங்க. அப்போ நம்ம கிட்ட தான் அமௌண்ட் போகுது. பிகாஸ் நம்ம $100 நம்ம அமௌண்ட் வாங்கியிருக்கோம்னா அதை வந்து நம்ம திருப்பி பே பண்ணுவோம். அதை வந்து நம்ம வந்து ஐஎன்ஆர்ல பே பண்ண மாட்டோம், டாலர்ல தான் பே பண்ணுவோம். ஸோ இதையும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம அவுட்ஃப்ளோல ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ் வரும். இந்தியன் கம்பெனிஸ் இன்வெஸ்டிங் அப்ராட். இப்போ இந்தியன் கம்பெனிஸ் வெளிநாட்டில் போய் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கவங்க யாராச்சும் போய் டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை நம்ம வந்து அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே இருக்க அமௌண்ட் வெளிநாட்டுக்கு போகுது. ஃபாரின் இன்வெஸ்டர் செல்லிங் இந்தியன் ஸ்டாக்ஸ். இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஃபாரின் இன்வெஸ்டர் இங்கே இருக்க ஸ்டாக்கை வித்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ $100 வேல்யூ இருக்க ஸ்டாக்கை வந்து அவங்க விற்கிறாங்க, சேல் பண்ணிட்டாங்க. இப்போ சேல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட $100 கொடுக்கணும் இல்லைங்களா? அவங்க $100 எடுத்துட்டு அவங்க கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. இது கண்ட்ரி பி, இது கண்ட்ரி ஏ. அப்போ என்ன ஆகுது? இங்கிருந்து $100 கண்ட்ரி ஏக்கு போகுது. ஸோ அதனால அது வந்து அவுட்ஃப்ளோ. ஓகேங்களா? அடுத்து இந்தியன் பேங்க்ஸ் இன்க்ரீசிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே இருக்க பேங்க்ஸ் ஃபாரின்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே இருக்க கம்பெனிஸ்க்கு லோன் தராங்கன்னா இது டைரக்டாக அவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வராது. அங்கே இருக்கிற கம்பெனிஸ்க்கான லோன்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அவுட்ஃப்ளோவில் தான் வைப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிசிட்னு ஒன்று நம்ம வந்து பெருசாக கேல்குலேட் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? மானிட்டர் பண்ணுவோம், பட் நம்ம வந்து ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறது இல்லை. நம்ம எப்படி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்குன்னு கவர்மெண்ட் டேட்டா இருக்குன்னு சொல்கிறோம், பட் கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து அவங்க மானிட்டர் பண்ணுறாங்களே தவிர டேட்டாவா இவ்வளோ டெபிசிட் இருக்குன்னு சொல்கிறது இல்லை. பிகாஸ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்கும்.
அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகும்போது உங்களுக்கு லைட்டா புரியும் ஏன்னு. ஓகேங்களா? இப்போதைக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிசிட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி இன்டெப்தா உங்களுக்கு வந்து குரூப் 1ல கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப டஃபா கேட்கணும்னு நினைச்சாதான் இதெல்லாம் கேட்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன். பிகாஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு மறந்து போகாம இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் இன்டெப்தா உங்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டாபிக் அவ்வளோ இன்டெப்தா போக தேவையில்லை. பட் அவ்வளோ போனாதான் புரியுங்கனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சது. பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எஃப்டிஐனா என்னன்னு பின்னாடி சொல்றேன். பிகாஸ் எஃப்டிஐ வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் அடிக்கடி வர்றதுனால மேபி இதை பத்தி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இது உங்களுக்கு நான் தனியா வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் இன் இந்தியா டூ ரூட்ஸ். ஸோ எஃப்டிஐனா என்ன சொன்னேன், இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் வந்து நான் சொன்னேன் லாங் டேர்மா 2 வழியில வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் ரூட், அதாவது நோ ப்ரையர் கவர்மெண்ட் அப்ரூவல் இஸ் ரெக்வயர்ட். த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அலோவ் டைரக்ட்லி இன் சர்டன் செக்டார்ஸ். ஒரு சில செக்டார்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணுங்க அவசியம் இல்லை, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ரூட் பார்த்தீங்கன்னா ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் தி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்ட். இது கூட உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். கவர்மெண்ட் ரூட்ல எந்த போர்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்ட் ஆர் ரிலவெண்ட் மினிஸ்ட்ரிஸ் ரெக்வயர் apply to sensitive sectors like defense, telecom and media. ஸோ ஆட்டோமேட்டிக் ரூட்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணுங்க அவசியம் கிடையாது. பட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரூட்ல இருக்க செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஃபாரினர் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த போர்டு கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கணும். ஒரு சில செக்டார் இப்போ டிஃபென்ஸ் மாதிரியான கிரிட்டிக்கல் செக்டார்லாம் அந்த மினிஸ்ட்ரி கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எஃப்டிஐல டாப் எஃப்டிஐ கான்ட்ரிபியூட்டிங் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, சிங்கப்பூர், மொரிஷியஸ், நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஜப்பான்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து சிங்கப்பூர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டாப் செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் டெலகாம், ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே. அடுத்தது ஸ்டேட்ஸ் ரிசீவிங் ஹையஸ்ட் எஃப்டிஐல மகாராஷ்டிரா, கர்நாடகா, டெல்லி, தமிழ்நாடு, குஜராத் இதெல்லாம் வரும். ஓகேங்களா? இதோட ஆர்டர் வந்து மாறும். உங்களுக்கு வந்து இது வந்து நான் கரண்ட் அஃபேர் வீடியோல வேணா உங்களுக்கு இந்த டீட்டெயில் நான் வந்து கரெக்டாக ஆர்டர் படி எடுத்துட்டு தரேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா கவர்மெண்ட் ரூட்டா ஆட்டோமேட்டிக் ரூட்டா அப்படிங்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்னா ஆட்டோமேட்டிக், நீங்கள் முன்னாடியே பெர்மிஷன் வாங்க வேணாம். அதுவே ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் ப்ரௌன் ஃபீல்ட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியை வந்து இப்போ எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் பெர்மிஷனோட பண்ணும். ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் க்ரீன் ஃபீல்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக். அதாவது இப்போ நான் வந்து ஏங்கிற கண்ட்ரியில் இருக்கேன், நான் வந்து இப்போ இந்தியாவுக்கு வரேன். நீங்கள் வந்து ஒரு புது ஃப்ரம் ஸ்க்ராச் நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்டில் வரும், க்ரீன் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே நான் ஏலேருந்து இங்கே வரேன், இங்கே வந்து ஒரு கம்பெனி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோன்னு ஒரு ஃபார்மாசியூட்டிக்கல்ஸ் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி நான் வாங்கி டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா நான் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் ரூட் வழியாக வருது. ஓகே, இப்போ இந்த 100%, 74% இருக்கு இல்லைங்களா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ அக்ரிகல்ச்சருக்கு வந்தாங்கன்னா அவங்க 100% இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது இங்க இருக்கிறவங்க யாருமே இன்வெஸ்ட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் கம்பெனியாவே இருக்கலாம். அதுதான் இதெல்லாம். அதுவே இப்போ நான் வந்து ஃபார்மாசியூட்டிக்கல்ஸ், ப்ரௌன் ஃபீல்ட், இன்சூரன்ஸ், டிஃபென்ஸ்க்கெல்லாம் 74% பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஷேர் வச்சுக்கலாம். பேலன்ஸுக்கு ஷேர் எல்லாமே இந்தியன்ஸோட ஷேராக இருக்கணும். ஓகேங்களா? அதுவே மீடியா, நியூஸ், ப்ராட்காஸ்டிங்ல 49% வரைக்கும் தான் அவங்க ஃபாரின் ஷேர் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த எஃப்டிஐ ரிலேட்டடான டாபிக். இதில் மேபி இந்த திங் மேபி கேட்க சான்ஸ் இருக்குன்னா நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருந்தேன். அடுத்து நான் என்ஆர்ஐ டெபாசிட் சொன்னேன் இல்லைங்களா? சேவிங்ஸ்க்காக ஃபாரினர் வச்சாங்கன்னா அதை நம்ம என்ஆர்ஐ டெபாசிட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வைப்போம்னு சொன்னோம். இந்த என்ஆர்ஐ டெபாசிட்ஸ்மே இப்போ எப்படி இந்தியன்ஸ் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே நிறைய டைப்புக்கு ஆர்டி டெபாசிட் பண்ணுவாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி தான் 3 டைப்லாம் வந்து இவங்க ஃபாரினர்ஸ் வந்து இங்கே சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், என்ஆர்இ அக்கௌண்ட். அது என்ன அப்படின்னா இந்தியன் ருபீஸில் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபாரின் கரன்சி வந்து ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்ல வச்சுக்க முடியும். ஃபுல்லி ரீபேட்ரியபிள், அதாவது இந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து அவங்க ஊர் கரன்சிக்கே மாற்றிக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் $100 வந்து இந்தியாவில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நான் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8500 வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இது 100 rupees இன்ட்ரெஸ்ட் வந்து 8600 ஆயிருக்கு.
இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இத வந்து எனக்கு தேவைப்படுது. நான் இருக்கிற கண்ட்ரில வந்து எனக்கு இப்போ செலவு இருக்கு. எனக்கு இந்த அமௌண்ட் வேணும்னு நினைச்சேன்னா, இத நான் மறுபடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $101 மார்க்கும்போது $101 வருதுன்னா, நான் இந்த $101 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டாக்ஸ் ஃப்ரீ இன் இந்தியா. இந்த சேவிங்ஸ்க்கு அவங்க எந்த டாக்ஸும் அவங்க பே பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கவுண்ட். ஓகே. அடுத்த அக்கவுண்ட் என்னன்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கவுண்ட். ஸோ கரன்சி மெயின்டைனிங் இந்தியன் ருபீஸ் யூஸ் டு மேனேஜ் இந்தியன் இன்கம். Deposits allow both foreign and Indian income. Limited repatriation up to 1 million per year. Taxable in India. ஓகே இது எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு வீடு இருக்கு. அதுக்கு ஒரு ரெண்ட் வருது. ஓகேங்களா? இப்போ இங்கே நான் ஏர்ன் பண்றேன். இல்ல நான் ஏர்ன் பண்றது மூலியமா எனக்கு $100 வருது. சேவிங்ஸ் என்னால மாசம் வைக்க முடியுது. ரெண்ட்ல இருந்து எனக்கு $8000 வருது. ஓகேங்களா? இது ரெண்டையும் நான் ஒரு அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்றேன். அந்த அக்கௌண்ட் பேர் தான் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்போ இது வந்து கன்வெர்ட் ஆகி 8500 இருக்கும். இது ரெண்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ 16500 என்கிட்ட இருக்கு. இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் 500 வந்துருச்சு. 17000 என் கையில இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து லிமிடெட் ரிபேட்ரியேஷன். அதாவது இது வந்து $1 மில்லியன் கீழே இருக்கு இல்லைங்களா? 70,000 தான். அதனால இது வந்து ஃபுல்லா மாத்திக்க முடியும். ஆனா 1 மில்லியனுக்கு மேல போச்சு அப்படின்னா மாத்த முடியாது. இப்போ ஒரு 1 மில்லியன் இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள 1 மில்லியனுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் அது மாத்த முடியாது. 1 மில்லியன் வரைக்கும் தான் லிமிட்டுங்கிற மாதிரி. அதுவும் ஆர்பிஎல் அப்ரூவலோட தான் அந்த ஒரிஜினல் கரன்சிக்கு மாத்த முடியும். ஏன்னா இங்க நம்ம இந்தியால இருந்து வர இன்கமையும் நம்ம சேர்த்து சேவிங்ல வைக்கிறோம். ஸோ இந்தியன் அமௌண்ட்டையும் சேர்த்து கன்வெர்ட் பண்ற மாதிரி. அதனாலதான் உங்களுக்கு ஆர்பிஎல் அப்ரூவல் வேணும். 1 மில்லியன் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து per year விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு 17,000 தான் இருந்துச்சு. ஸோ ஆர்பிஐ கிட்ட நம்ம போய் கேட்போம். அவங்க பார்ப்பாங்க 17,000 ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு $200 வருதுன்னா $200 நம்மளுக்கு வந்து திருப்பி அவங்க கண்ட்ரி அமெரிக்கால இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க விட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ இது டாக்ஸபிளான்னு கேட்டா ஆமா. இது வர இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? ஹோப் உங்களை வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இது சொல்றேன். ஆர்டினரி அக்கௌண்ட்னா ஃபாரின்ல இருந்து வர சேவிங் பிளஸ் இந்தியால இருந்து வர இன்கம் இது ரெண்டையும் நம்ம ஒரு அக்கௌண்ட்ல போட்டு வைப்போம். இந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்ம $1 மில்லியன் தான் ஒரு வருஷத்துக்கு மாத்த முடியும். அதுவும் ஆர்பிஎல் அப்ரூவலோட. ஸோ இதுதான் என்ஆர்ஓ அக்கௌண்ட். இது வந்து டாக்ஸபிள். ஓகே. ஸோ நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் பார்த்தா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் பார்த்துட்டோம். அடுத்து ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட். அதாவது ஃபாரின் கரன்சிலேயே ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது தான் எஃப்சிஎன்ஆர். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன்னா ஐஎன்ஆருக்கு மாற்றாம டாலர்ஸ்லேயே நான் வந்து ஃபாரின் கரன்சியை வந்து சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்போ எவ்வளோ மாறும்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு வந்து $100 worth 8,000. நான் வந்து 8,000 கன்வெர்ட் பண்ணி நான் என் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல பார்த்தா $100 worth வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9,000 வச்சுக்கலாம். இப்போ நான் $100 வந்து இந்தியாவில் போட்டேன். இப்போ என்கிட்ட 8,000 தான் இருக்கு. எனக்கு வந்து $90 தான் தருவேன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா $100 நான் சேர்த்தணும்னு நினைக்கிறேன். சேவிங் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ல நான் சேவ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது டாக்ஸ் ஃப்ரீ ஃபுல்லி ரிபேட்ரியபிள். ஸோ எந்த கரன்சிக்கு வேணா மாத்திக்க முடியும் டக்குன்னு. டெபாசிட்ஸ் வந்து ஃபாரின் கரன்சில மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் $100 இதில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா வேணுங்கும் போது இதை நான் யூரோவா மாத்திக்கலாம். ஐஎன்ஆராவும் மாத்திக்கலாம் வெளியே எடுக்கும்போது. ஓகேங்களா? இதுல வந்து டாக்ஸ் இல்லை. என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸ் வரும். என்ஆர்இ அதாவது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டுக்கு இதுக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னா கரன்சி. என்ஆர்இல வந்து இந்தியன் ருபீஸ்ல நம்ம சேவ் பண்ணுவோம். எஃப்சிஎன்ஆர்ல ஃபாரின் கரன்சில நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. நான் வந்து என்ஆர்ஐ டெபாசிட்ஸ்க்கும் ரெமிட்டன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த டேப்லோ காலம்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இது நான் அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் எந்த கேட்டகரி கீழே வரும், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. ஸோ இது ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர், இது பேங்க் டெபாசிட் என்ன 2 வே. நான் டெபாசிட்டும் பண்ணுவேன், வித்ட்ராவும் பண்ணுவேன். ஆனால் இது ரெமிட்டன்ஸ் தான், ஒரு டைம் போட்டேன்னா போட்டதான், திருப்பி எல்லாம் போகாது. ஓகேங்களா? கரன்சி வந்து எப்படிங்கிறத பற்றி நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து உங்கள் நோட்ஸில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் இதில் நான் வந்து கொடுத்துருக்கேன்.
அடுத்தது இப்போ நம்ம காம்போனன்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம் கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் தென் அஃபிஷியல் ரிசர்வ் அசெட்ஸ் அக்கௌண்ட்னு. ஸோ இப்போ நம்ம வந்து இது அஃபிஷியல் ரிசர்வ் அசெட்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுற ஃபாரின் ரிசர்வ் தான் நம்ம வந்து இது சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம கண்ட்ரி இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு அவங்க திருப்பி டாலர்ல பே பண்ணணும். அந்த டாலர் எல்லாம் எங்கேருந்து வரும்னா இங்கே நடக்கிற டிரான்சாக்ஷன்லேருந்து வரும். இது எல்லாம் ஆர்பிஐ வந்து ரிசர்வ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த டயக்ராம் வந்து இங்கே தேவையில்லை. ஸோ அஃபிஷியல் ரிசர்வ் டிரான்சாக்ஷன்ஸ் consists of movement of international reserves by governments and official agencies to accommodate imbalances arising from the current and capital accounts. ஸோ இது ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற ஃபாரின் கரன்சி அதை தான் நம்ம வந்து அஃபிஷியல் ரிசர்வ் அசெட்ஸ் இல்லைன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு சொல்லுவோம். இது நீங்கள் அடிக்கடி நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு. இப்போ என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு, இதை நான் கொண்டு போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ல நான் கொடுக்குறேன். அந்த எஸ்பிஐ கிட்ட நான் கொண்டு போய் கொடுத்து ஒரு சில பிரான்ச்சஸ்ல வந்து கரன்சி கன்வெர்ட் பண்ண முடியும். நான் போய் எனக்கு வந்து நான் வெளிநாடு போறேன், எனக்கு டாலர் வேணும்னு நான் கேட்குறேன். அவங்க வந்து உங்களுக்கு டாலர் கொடுப்பாங்க இல்லைங்களா, இதுக்கு எவ்வளோ வேர்த்தான டாலர் உங்களுக்கு தருவாங்க. இந்த டாலர் எங்கிருந்து வரும்னா இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து எந்தெந்த மாதிரி இருக்குன்னா இது வந்து அப்ராக்சிமேஷன் பர்சன்டேஜ். ஸோ இது வந்து அக்யூரேட்டாக இல்லை, முன்ன பின்ன டேஸ்க்கு தகுந்த மாதிரி மாறிட்டு வரும். ஸோ 4 வகையில நம்ம வந்து ரிசர்வை மெயின்டைன் பண்றோம். ஒன்று வந்து கோல்டு, இன்னொன்று வந்து ஃபாரின் கரன்சி அசெட், அதாவது இப்போ டாலர்னா அந்த டாலர் நோட்ஸ். ஓகேங்களா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், இது வந்து ஐஎம்எஃப்ல இருக்கிற ஒரு அசெட். ஓகேங்களா, ரிசர்வ் டிரான்ஷே பொசிஷன், இதுவும் ஐஎம்எஃப் ரிலேட்டடான டேர்ம். இது ரெண்டும் நம்ம வந்து அடுத்த டாபிக் பேங்கிங்ல ஐஎம்எஃப் பத்தி பார்க்கும்போது இன்டெப்தா பார்ப்போம். பிகாஸ் இது ரெண்டுமே ஒரு செப்பரேட்டான டாபிக். இப்போதைக்கு நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்தியா கிட்ட ஃபாரின் கரன்சிஸ் இருக்கு, 4 வகையா ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கோல்டு ஸ்டாக்கு, இன்னொன்று வந்து ஃபாரின் கரன்சி, அதாவது அந்த கரன்சியோட நோட்டே வச்சிருப்பாங்க. அடுத்து எஸ்டிஆர், அடுத்தது ஆர்டிபி, அதாவது ரிசர்வ் டிரான்ஷே பொசிஷன். ஓகேங்களா, கோல்டை ஏன் நம்ம இதுல வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட எல்லா கரன்சியுமே கோல்டு பேஸ் பண்ணதா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஃபியட் மணிக்கு மாறி இருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேங்கிங் நடத்தும் போது கண்டிப்பா புரியும். இப்போதைக்கு மைண்ட் வச்சுக்கோங்க, இப்போ நான் எங்கிட்ட இருக்க தங்கத்தை கொண்டு போய் நான் இன்னொரு பக்கம் தரேன்னா அவங்க அதுக்கு ஈக்குவல் வேலண்டான காசு என்கிட்ட கொடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் என்கிட்ட இந்த 3லயுமே எனக்கு வந்து ஃபுல் ஜீரோ நில் வந்துட்டேன் அப்படின்னா என்னால இந்த கோல்டை கொண்டு போய் கொடுத்து கூட எனக்கு வேணுங்கிற கரன்சி வாங்கிக்க முடியும். ஸோ அதனாலதான் இதை வந்து ரிசர்வ்ல கணக்கெடுக்கிறோம். கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% தான். இப்போ இந்தியா கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுல 7 ரூபாய் தான் கோல்டு கிட்ட இருந்து வருது. 85 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்ஸ், அந்த கரன்சி நோட்ல இருந்து தான் வருது. அடுத்தது எஸ்டிஆர் அண்ட் ஆர்டிபி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேஷன் தான். 7%, 85%ங்கிறது. ஓகேங்களா, ஸோ ஆர்டர் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஃபாரின் கரன்சி, செகண்ட் பிளேஸ்ல கோல்டு, தேர்ட் பிளேஸ்ல எஸ்டிஆர், ஃபோர்த் பிளேஸ்ல ஆர்டிபி. ஓகேங்களா, இப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட $650 பில்லியன் டாலர் வர்த்தான ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம வந்து டாப் 5 லார்ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் ஹோல்டர்ல இருக்கோம். எப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் மெயின்லி நம்மளோட எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஐடி செக்டர்னால தான் நம்ம கிட்ட இவ்வளோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து இருக்கு. RBI actively manages reserves to stabilize the Indian rupee and ensure economic security. Economists suggest a country should have at least 6 months of import cover as a forex reserve. If reserve falls below this level, it may trigger economic instability and currency depreciation. So, ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஸ்ரீலங்கால பிஓபி கிரைசிஸ் வந்திருக்கும் இல்லைங்களா, அவங்களால வாங்கின கடனை திருப்பி பே பண்ண முடியாது, அவங்க கிட்ட பெட்ரோல் எல்லாம் வாங்குற அளவுக்கு கரன்சி இல்லை. ஸோ பெட்ரோல் பங்க்ல எல்லாம் எவ்வளோ கியூ நின்றுச்சு எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் ரியல் பிஓபி கிரைசிஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி அந்த கிரைசிஸ்குள்ள போகக்கூடாது அப்படின்னா 6 மாசத்துக்கு இம்போர்ட் பண்றதுக்கு வேணுங்கிற காசு அவங்க ரிசர்வ்ல இருக்கணும். இதுதான் எல்லா எக்கனாமிஸ்டும் சொல்றது. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா $650 பில்லியன் இருக்கு. இது வச்சு நம்மளால 1.5 வருஷம் வரைக்கும் நம்மளோட இம்போர்ட்டை மேனேஜ் பண்ணிக்க முடியும். விச் மீன்ஸ் நம்ம வந்து த்ரெட் இல்லாம இருக்கோம்னு அர்த்தம். அதுவே ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சு, அவங்களால இம்போர்ட் பே பண்ண முடியாம இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ரிசர்வ் வந்து
காம்போனன்ட் ஆஃப் பிஓபின்னு சொல்ற ரீசன் வந்து இதுதான். நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நம்ம வந்து பேசுறோம். பட் அதுக்கு கொடுக்க ரியல் மணியை பத்தி பேசுறதா இந்த ஃபாரெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ஃபாரெக்ஸோட டீட்டெயிலும் நம்ம இதில் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஜென்ரலாக பிஓபி ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து ஓவர் ஜென்ரலாக இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் போவீங்க, ஆல்வேஸ் ஒரு குரூப் 1 லெவல் எக்ஸாம் எழுதுறோம், இல்லை மெயின்ஸ் எழுதுறோம், குரூப் 2A மெயின்ஸ் எழுதுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து மோஸ்ட்டாக கேட்க சான்ஸ் இருக்கு. ஸ்கூல் புக் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ். இந்த டாபிக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி எழுதுறீங்க, ஆல்ஸ் குரூப் 1 எழுதுறீங்க, இல்லைன்னா 2A மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இது வந்து கவர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேயும் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து ப்ரிலிம் லெவல்ஸில் கேட்கணும், இல்லை டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும், புதுசாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போனனால நான் வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக்கு போவேன். ஓகேங்களா? நோட்ஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸுக்கு டாப்பிக்கும் முடிச்சுட்டு நான் ஒட்டுக்கா உங்களுக்கு வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து பாலிட்டி வீடியோ வரும், அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.